பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரீச்சம்பழத்தின் நன்மைகள். இஸ்லாமும் இன்றைய மருத்துவமும் சொல்வது என்னவென்றால், பேரீச்சம்பழம் என்பது அரபு நாட்டில் பழங்காலம் முதல் மக்களால் விரும்பப்படும் முக்கிய உணவாகும். இஸ்லாமிய மார்க்கத்திலும் இது சிறப்புடைய உணவாக கருதப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதனை பெரிதும் விரும்பி உண்டார்கள். இன்றைய மருத்துவமும் இதனை பல நன்மைகள் தரும் உணவாக ஆதரிக்கின்றது. இஸ்லாத்தில் பேரீச்சம்பழத்தின் முக்கியத்துவம். அல் குர்ஆனில் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரசவ நேரத்தில் பேரீச்சம்பழம் தந்ததை குறிப்பிடுகின்றான். சூரா மரியம் 25 முதல் 26வது வசனங்கள். இது பிரசவத்தை எளிதாக்க உதவுகின்றது என்பதை காட்டுகின்றது. ஹதீஸ்களில் காலை 7 அஜ்வா பேரீச்சம்பழங்களை சாப்பிடும் நபருக்கு அந்த நாளில் விஷமோ சூனியமோ பாதிக்காது. ஆதாரம் புகாரி 5445வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெரும்பாலும் பேரீச்சம்பழத்தால் விரதம் திறப்பார்கள். அது இல்லை என்றால் தண்ணீரால் இஃப்தார் செய்தார்கள். இவை இந்த உணவின் பாதுகாப்பு மற்றும் புனிதத்தன்மையை உணர்த்துகின்றதல்லவா. மருத்துவ நன்மைகள். இரத்தத்திற்கு இது இரும்புச்சத்து நிறைந்தது. இரத்த குறைபாட்டை சரி செய்யக்கூடியது. சக்திக்காக இயற்கை இனிப்பு சத்துக்கள் அதிகம், உடனடி சக்தி தரக்கூடியது. நார்ச்சத்து அதிகம், மலச்சிக்கல் குடல் பிரச்சினைகள் சரியாகும். மூளை மற்றும் இதயத்திற்கு தீய பொருட்களை அகற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளன. இதயம், மூளை, நினைவாற்றல் மேம்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் சுலபமாக நடைபெற உதவுகின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவம் இதற்கு ஒரு சான்றாகும். தினமும் 3 அல்லது 5 பேரீச்சம்பழங்களை உணவில் சேர்க்கலாம். இது உடலுக்கும் ஆன்மீகத்திற்கும் நன்மை தரும். பேரீச்சம்பழம் சுவையானதும் பல நன்மை தரக்கூடியதும். இஸ்லாம் மருத்துவமும் இதனை உயர்த்தி பேசுகின்றது. நாமும் அதை உணவில் சேர்த்து கொண்டு நலம் பெறலாம். வஸ்ஸலாம்.